ஹாய் ஸ்பைடிஸ், நம்மளோட லாஸ்ட் வீடியோல நம்ம கொளத்தூர் போனதை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல வந்துட்டு நம்ம கொளத்தூர் போயிட்டு என்னென்ன ஃபிஷ்லாம் வாங்கணும் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நான் காட்ட போறேன். அது மட்டும் இல்லாம அதை ஓப்பன் பண்ணி நம்ம டேங்கை வந்துட்டு திரும்பவும் க்ளீன் பண்ண போறேன். ஏன்னா க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு நிறைய மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம அதில் வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை விடுறது தான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ இப்போ என்னென்ன ஃபிஷ்லாம் வாங்கியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வெறும் மாலி ஃபிஷஸாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். டிஃப்ரெண்ட் ஆஃப் மாலி ஃபிஷஸ் வந்துட்டு வாங்கியிருக்கோம். ரேர் டைப் எல்லாம் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்பவும் வளர்க்குறத வந்து நம்ம எப்போ வளர்க்குறத வாங்கி வளர்த்துருக்கோம். தவிர்த்து இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்பீஷிஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெட் மாலி வந்துட்டு ட்ரை பண்ணிருக்கோம். இது ரொம்ப ரேர் கிடையாது. பட் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிடைக்காது. இந்த பிளாக், ஆரஞ்சு, ஒயிட் கிடைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வந்துட்டு நமக்கு நிறைய இடத்துல கிடைக்காது. ஸோ நம்ம இந்த ரெட் கலரை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அடுத்தது ரேர் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரேர் தான். இது வந்துட்டு சாண்டா மாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிளேசஸ்ல சொல்லுவாங்க. பார்க்க சாண்டா கிளாஸ் மாதிரியா இருக்கும். நமக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் மிக்ஸ்அப்ல இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு டேங்க்ல விட்டதுக்கு அப்புறமா காட்டுறேன், உங்களுக்கு கிளியரா விசிபிளா இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்னென்ன இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா யூஸ்வலான கலர்ஸ் ஒயிட், பிளாக், ஆரஞ்சுமே பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் பிக்கடா வந்துட்டு எடுத்திருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா டேங்க்ல ஏகப்பட்ட ஃபிஷஸ் இருந்தது. அதுல இருந்து பெஸ்டா பார்த்து ரொம்ப நேரம் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே பக்காவா இருக்கும். நான் உங்களுக்கு டேங்க்ல விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயிலா காட்டுறேன். நம்ம டேங்கோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு. ஏகப்பட்ட ஃபிஷஸ் வந்துட்டு நம்ம வாங்கி செட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோலாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டேங்க்ல வந்துட்டு சம்திங் ஃபிஷஸ் வந்துட்டு டிசீஸ் அஃபெக்ட் ஆனதுனால அந்த டிசீஸ் எல்லா ஃபிஷ்க்குமே அஃபெக்ட் ஆகி எல்லாமே இறந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்த கப்பீஸோட குட்டீஸ் வந்துட்டு இதுல போட்டிருந்தோம். மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 40 டைப்ஸ் ஆஃப் 40 குட்டீஸ் வந்துட்டு இருந்தது. பட் இப்போ ஸ்குட் கேம் மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே செத்து போயிட்டு இப்போ வெறும் 4 ஃபிஷஸ் மட்டும் தான் இருக்கு. 4 குட்டி கப்பீஸ் ஃபிஷஸ் மட்டும் தான் நமக்கு இந்த டேங்க்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த குட்டி ஃபிஷஸ் எல்லாம் எடுத்து வேற ஒரு இதுல போட்டுட்டு இந்த டேங்கை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு புதுசா வந்துட்டு செட் பண்ண போறோம். அந்த இந்த கல்லை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் நினைக்கிறேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாலி ஃபிஷை சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த ஸ்டோன்ஸை போட்டோம்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்பப்போ கிளீன் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஸ்டோன்ஸே இல்லாம வெறும் வாட்டரை மட்டும் தான் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோட்டரும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு செட் பண்ணல. ஸோ அதையுமே செட் பண்ணுவோம். ஸோ 1 by 1 பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாலி ஃபிஷ் டேங்கை வந்துட்டு செட் பண்ணிட்டோம். நேற்று ரொம்ப டைம் ஆனதுனால பாத்தீங்கன்னா செட் பண்ணதை வந்துட்டு உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ இப்படிதான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிளாக்ல ஒரு பேர், ஒயிட்ல ஒரு பேர், ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஆரஞ்சு, ரெட் அண்ட் தென் அந்த சாண்டா மாலி இது எல்லாத்துலயுமே ஒரு பேர் போட்டிருக்கோம். அந்த நம்ம மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். கிராவல்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த பெரிய கல் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல கொஞ்சோண்டு வச்சிருக்கோம். ஸோ இந்த செட்டப்பே பாக்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க வாட்டர் சேஞ்ச் ஈஸியா பண்ணிட முடியும். ஜஸ்ட் நீங்க தண்ணியை மட்டும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வேற தண்ணி நீங்க ஃபில் அப் பண்ணாலே போதும். ஸோ நீங்க ரொம்ப நாளைக்கு தண்ணி மாற்ற வேண்டிய வேலை இருக்காது. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை தான் செட் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி மாலையில இன்னுமே பாத்தீங்கன்னா நிறைய ரேர் டைப்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சா நம்ம கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.